மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாட கடை வாங்குவ நீ. இறங்கி போ போ போ. யோ எடுத்துட்டு வாயா. ஓய நாங்கண்ணா கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டுக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. நம்மளை பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ சக்கர மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ். சக்கரன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரமூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கர மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கர வியாய்க்கார மாதிரியே பாக்குறாங்க மாப்ள. மூர்த்தி வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா? ஆமா பாவாடையில இருந்து ஜாக்கெட்டுக்கு ப்ரமோஷன் ஆயிடுங்க போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி. அக்கோ எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? சரி அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ ஓகே ஓகே. மா டேய் போடா. மா என்ன கோவம் உனக்கு? பின்ன என்னடா சென்னைக்கு போறதே பிடிக்காதுன்னு சொல்றேன். இதுல வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு வேற சொல்றேன். மா சின்ன வயசுல இருந்தே ஆசைமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா நிஜமாவே அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா ஊர் உலகத்துல போய் பாருமா. அவன் ஃபாரின் போறானா, அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுலதான் நான் என்ன போஷன் தெரியுமா? எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? போமா நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா? நம்மளே 6-7 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் மா என்னோட ஆசைமா, அது புரிஞ்சுக்கோ. மறுபடி அதை பத்தி பேசாத போ. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். என்னையா சட்டி பானை உருளுது? அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குள்ள இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது. உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்க? பாப்பா வாகுமாரா பா. என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியாரு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போங்கய்யா. மாப்பிள நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு உன்னை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான். இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு கோழி குழம்பு குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அமி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையா? குடியேறப்பலுக்கு அட்ன கால் வர. ஏ மாம எழுந்திரியா. காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பயந்து இங்க வந்து படுக்கிறது. இதே பொழப்பா போச்சு. ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது, அதுல இவரு வர. ஆமா, இவர் பெரிய பாம்பே டெய்லர். அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு. பணங்காமண்டே இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போட போற. டேய் ஒரு 50 காசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு. உன்னை பார்க்க பயமா இருக்கு. இல்ல ஒரு டீ சொல்றா. வெட்டியா பிரிவியா டெய்ல ஒன்னே கட்டி தான் அழுதுக்கிறீங்க. அந்த கண்ட நீயே சொல்லியா? மண்டையில மசுர வளையன ஓசில வளர்த்து போடா வென்று. ஏ விசக்கடக்காரா, இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா? போட்டு குடு. என் கடையில என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவான். ஆமா சொல்லி இந்த மாதிரி கொலா இருந்தாடா இந்த ஊர்ல இருக்காங்க. உன்னை இருடி ரோடு போற மிஷின் வரட்டும், உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன். அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு. இந்த பையன் ஓசில டீ குடிக்கிறான் போல, அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் இந்த என் மகன் வந்துட்டான்டா. ஏ பாம்பே டெய்லர், ஏ டீ கடைக்காரா, ஸ்பான்சர் வந்துட்டான்டா. இன்னைக்கு பாருங்கடா, சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோலை கடிச்சு துப்புறடா. உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்துறேன்டா. கால தூக்கி மேல போடாத, இறங்க. நீயும் சொல்ற? யோ போடாதங்கறல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய். செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன். இங்க பேட் பாய் சதியோ போலாம். டேய் நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்கடா. டேய் காண போனே. டேய் இல்லடா. டேய் லூசு. டேய் பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. ஆனாலும் பொண்டாட்டி பாந்தாண்டா. என்ன பண்ணலாம்? என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரா? தெரிச்சு ஓடி வரலையா? அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான். வந்துட்டாங்க 2 மண்டை. இவங்க இன்னைக்கு சிக்கினாங்கடா. அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா? சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார். ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா. போமா வண்டி எடுப்பா. வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க யோ சார். பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது, வாயா. ஏமா பிரச்சனைனா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல, நீ எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார், வாங்க. என்னமா பிரச்சனை? இதோ அங்கதான், வாங்க. அங்க இருக்கட்டும்.
பிரச்சனைக்கு வர்றோம்ல, எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா? ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம். மகனே, இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல. யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு கட்டிட்டு இருக்க வாயா. ஆமா, பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ. ஏய் மலர் வாடி இங்க. ஒரு பொண்ணை பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும். என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி. என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாம்பை எடுங்க. நோ நோ டைம். எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு. பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கும். இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது. போன் பண்ணு. என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட? இல்ல மிஸ் கால் கொடுத்துருக்கேன். போன் வரும். 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும். ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா? என்னங்க? என்னாச்சு? கொஞ்சம் பார்த்து. ஓகே. போன தைப்பொங்கலுக்கு என் கால்ல கருவேல முள்ளு குத்துச்சுல்ல, எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயலன்னு இல்ல. இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற. யோ சித்தப்பு, பாம்பு இல்லையா பச்சை கயிறு? பச்சை கயிறா? அட பாவி, அது ஒரு மாதிரி பாச கயிறுடா. அதுல மீண்டவே எவன்டா இருக்கான்? ஏ பொடி மாசு, ஸ்டாப் த வெஹிக்கிள், ஐ கம். ஏமா நானும் என் மகனும் ஒண்ணே அணகொண்டா பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம். நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம்? என்னப்பா தேங்க்ஸ், ஓகேவா? அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா? அது வேணாமே. தீயா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன். ஆனா பச்சை பாம்ப கையில புடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. சித்தப்பு, இந்த புடி எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீடைலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டே, அது என்னது? சித்தப்பு, அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க விடுற? யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ? நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்ன காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? இன்னைக்கு சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? சேக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பை பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சு வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சு உன் கையினால வாழை உருவி விட்டினா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? அடி என்ன கிழவி நொண்ட கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சு அது என் கையெல்லாம் சுத்திடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அத விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தரை தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது?
முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேன் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். எங்க என்னையா? கொஞ்சம் தள்ளிக்க. என்னையா பண்ற? யோ எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு தூங்கிடா. போயா? அபோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிடாதடி. போயா? அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போட. யோ 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா போ. யோ ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்பெடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்டேன். இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா, கவிதையாவே சொல்லிரட்டா. வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்?